இந்த கொத்தமல்லியை பேர் துள்ளி கூட ஈரம் இல்லை. அந்த மாதிரி அதை கிண்டா போதும். இப்போ இதை வந்து எப்படி உதிர் உதிரா வந்துருக்கு பத்தியா, பொடி ரெடி ஆயிடுது. இது இப்படி உதிர் உதிரா. இன்னைக்கு வந்துட்டு ஒரு கொத்தமல்லி பொடி செஞ்சு காட்டுறேன் பார். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பொடி. நல்லா கம கமன் வீடே மணக்கும். பண்ணும்போதே அப்படியே சாப்பிடலாமான்னு அப்படி இருக்கும். அந்த பொடிக்கு தேவையான சாமான்லாம் என்னன்னு சொல்றேன் பார். கொத்தமல்லி கட்டு 2 கட்டு, இது 2 கட்டு. அந்த வேரை மட்டும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வந்து இதால 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். புளி வந்து ஒரு நல்ல ஒரு எலுமிச்சைப்பழ சைஸு வச்சுருக்கேன். அப்போதான் அந்த புளிப்பு உப்பு காரம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அது சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட. அப்புறம் மிளகா வத்தல் அளவுக்கு வேண்டியது போட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு 6, இது கொஞ்சம் உரைக்கிறது அது மிளகா, அதனால ஒரு 6 வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சிருக்கேன். உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எண்ணெய், அதெல்லாம் வறுக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ இந்த கொத்தமல்லியை வந்து ஃபர்ஸ்ட்டு இப்படி நல்ல ஒரு அகண்ட பாத்திரத்தில் போட்டுண்டு நல்லா அலம்பிக்கணும். ஒரு முறை இல்லை 4 முறை அந்த தெளிவான தண்ணி வரணும். அந்த மண்ணெல்லாம் போயிடணும். இல்லாட்டா அந்த மண்ணெல்லாம் இருந்ததுன்னா கரகரன்னு சாப்பிடும் போது கிடைக்கும். அதுக்காக தான் சொல்றேன். நல்லா ஒரு 3-4 முறை நல்லா அலசிக்கோங்க. அலசின்ட்டு பொடியா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை உணர்த்திக்கோங்க. இது நல்லா அந்த புல்லு, இது உள்ள இருந்த புல்லெல்லாம் இருக்கும் சம்டைம்ஸ், அதெல்லாம் எடுத்துடணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா நான் 4 முறை வாஷ் பண்ணிட்டேன். அதை இப்போ இதை நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும். சொல்லு சார். கட் பண்ண கொத்தமல்லியை இது அடியில் ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நல்ல ஒரு ஒயிட் வேஷ்டி இதுக்குன்னே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமையல் ரூமுக்கு வேணும், ஏதாவது காய வைக்க கொள்ளன்னு அதில் வச்சுட்டா நல்லா பரத்தி இப்படி போட்டுடணும். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் அந்த தண்ணி எல்லாம் துளி கூட இருக்கக்கூடாது. இந்த பத்தியா இந்த கொத்தமல்லியை பேர் துள்ளி கூட ஈரம் இல்லை. அந்த மாதிரி நல்லா ஃபேன் காற்று கீழே வச்சேன்னா காஞ்சிடும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானலியை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெறும் வானலியில் உப்பை கொஞ்சம் வறுத்துக்கணும். எப்பயுமே பொடிக்கெல்லாம் கொஞ்சம் வறுத்துட்டா நல்லது. ஏன்னா அதில் இருக்கிற இந்த ஈரப்பசெல்லாம் கொஞ்சம் போயிடும். ஆனால் வெறும் வானலியில தான் வறுத்துக்கணும். உப்பு படப்படன்னு தான் பொரியும். கொஞ்சம் மூஞ்ச தள்ளி வச்சுக்கணும். 1 ஸ்பூன் உப்பு, நெக்ஸ்ட்டு என்ன 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. விட்டுண்டு ஃபஸ்ட்டு இந்த பெருங்காயத்தை போட்டு பொரிச்சுக்கோங்க. அப்படி கட்டி பெருங்காயம் இல்லாதவா கடைசியில் வந்து போட்டுக்கலாம். சாமான்லாம் வறுத்துட்டு அணைச்சுட்டு அந்த பொடி அது மேலேயே போட்டுட்டேன்னா அதுவே பொரிஞ்சிடும். இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை முதல்ல எண்ணெயில் பொரிச்சுக்கணும். திருப்பி திருப்பி விட்டு அப்படி செவந்துடும். நல்லா பொரிஞ்சு கொடுத்தது. இதை எடுத்துட்டுருங்க. அடுத்து இந்த புளியை என்ன பண்ணோம், அப்படியே பிச்சு பிச்சு இப்படியே கையாலேயே இந்த கொட்டை கோதெல்லாம் இல்லாமல் இப்படியே பிச்சு பிச்சு அதையும் இப்படியே இதில் போட்டு பொரிச்சிடணும். அந்த எலுமிச்சங்காய் சைஸ் புளி சொன்னேன் இல்லையா, இது நல்லா ஒரு 2 கட்டு இல்லை, அதுக்காக இவ்வளோ புளி தாங்கும். அதுக்கு நல்லா எதுக்கு பொரிக்கிறோன்னா ஈஸியாக மசிஞ்சிடும். ஏன்னா இதில் ஜலம் சேர்க்க போகிறது இல்லைல்ல, அதுக்காக. ஒன்று இது ஒரு 1/2 என்னன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு,
ஏன் இந்த மாதிரி சிவப்பா வறுத்துக்கணும், மனம் வரும். அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. மட்டை எண்ணெய் விட்டுண்டா போதும், கட்டு மடாமியமா இருந்தா கூட போதும். அது வறுபடணும், அதுக்காக தான். சிவப்பா வறுத்தாச்சு, இது வாசனை வருது நல்லா, உளுந்து வறுத்த வாசனை. அப்புறம் இது 1 டேபிள் ஸ்பூன் தனியா. இதெல்லாம் வறுத்துட்டேன்னா இந்த ஜீரகத்தை வந்து நம்ம வந்து அப்படியே போட்டுக்கலாம். அது வறுக்கணும்னு அவசியம் இல்லை, சம்டைம்ஸ் கசப்போம் அந்த ஜீரகத்தை வறுத்தா, அதனால அதை அப்படியே போட்டுக்கணும். அடுத்து மிளகா வத்தல் வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் அந்த காம்பை கிள்ளிக்கோங்க. அந்த மிளகா வந்து கொஞ்சம் உப்பினா மாதிரி ஆகும், அதுதான் வறுபட்டது கணக்கு, கருப்பாக கூடாது. அடுத்து இப்போ வந்து இந்த கொத்தமல்லியை அதில் அப்படியே போட்டுடணும். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பேசன் நிறைய கிடைச்சிருக்கு அந்த 2 கட்டுன்றது. 10 20 ரூபாய்மா அந்த 2 கட்டு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கிறேன், சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் விட்டுருந்தா ரொம்ப வேண்டாம், சொதச்சதான. எவ்வளோ சுருங்கி போடுறது, வதக்க அது சுருங்கி போயிடும். ஒரு இழுப்பு சட்டி நிறைய இருந்தது இல்லையா, இப்போ குறைஞ்சுட்டே வருது. 4 இழுப்பு சட்டி கூட வராது. இதே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா இதில் துளி கூட எண்ணெயும் இருக்கக்கூடாது, தண்ணியும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா அப்படியே உதிராக இருக்குது பார்த்தியா, இந்த மாதிரி அதக்கிட்டா போதும். இப்போ இதை வந்து ஒரு தட்டில் போட்டு வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் வச்சா கூட அது வேர்த்து விட்டுக்கும், தண்ணி விட்டுக்கும். ஒரு தட்டில் போட்டு அதை நல்லா ஃபேன் காற்றுக்கிட்ட வச்சு ஆற விடுங்க, அதுக்கப்புறம் அரைக்கலாம். எல்லா வறுத்த சாமான்லாம் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு அரைச்சிக்கணும். இப்போ முதல்ல இந்த மிளகா, அந்த புளியை வறுத்தோம் இல்லையா அது, பெருங்காயம், உப்பு, இதை ஃபஸ்ட்டு நல்லா பொடிச்சுக்கணும். பார்த்தியா இது எவ்வளோ நைஸாக அரைச்சாச்சா. அடுத்து இந்த பருப்பை, ஜீரகம், இந்த தனியா இதை போட்டு, இந்த பருப்பெல்லாம் எப்பயுமே கொஞ்சம் ஒன்று பாதியமாக தான் அந்த பொடி சாதத்துக்கு வந்து அரைக்கணும், கிரன்ச்சியாக இருக்கும் அப்போ சாப்பிடும்போது. இந்த இப்போ அதை அரைச்சேன்னா இப்போ இது பாரு எவ்வளோ இதுவாக இருக்கு பாரு, வதக்கினது. அது ட்ரை ஆகணும் நல்லா, நிறைய எண்ணெய்லாம் விட்டு வதக்கூடாது. அந்த இலுப்பச்சட்டில் இருக்கிற ஒட்டின்னு இருக்க எண்ணெயே போதும், அந்த மாய்சர் ஈரம் எல்லாம் வத்தணும். இந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இது பாரு, இதை போட்டு ஒரு சுற்றி எடுக்க வேண்டியதுதான். இப்போ இந்த கொத்தமல்லியை போட்டோடனே அந்த விப்பர் மோட்ல தான் போடணும், இந்த பக்கம் போடக்கூடாது. என்ன நார்மலாக அரைக்கக்கூடாது, விப்பர் மோட்ல 1 நிமிஷம் விட்டு அரைக்கணும். வேற எப்படி உதிரா வந்துருக்கு பத்தியா. இப்படிதான் கொத்தமல்லி பொடினா இப்படிதான் வரணும். பொடி ரெடி ஆயிடுத்து. இது வேற இப்படி உதிரா வருது இருக்கு வேற, இப்படி வரணும் கொத்தமல்லி பொடி. நல்ல ஃப்ளேவர் ஜம்முன்னு இருக்கு. நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு இந்த ஆரண சாதம் தான் இருந்தது, அதனால நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் இவா. நீங்கள் சுட சுட சாதம் இருந்தால் நல்லா நெய்யை விட்டுண்டு இதை போட்டுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதுக்கு வடாம், வத்தல், அப்பளம், டாங்கர் பச்சடி நல்லா இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொத்தமல்லி பொடியை வந்து மேக்ஸிமம் 10 days வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கெட்டு போகாது, ஆனால் அதனோட ஃப்ளேவர்லாம் குறைஞ்சி போயிடும். அதனால அப்போக்கு அப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாமே. ஒரு கட்டு வாங்கி கூட அதுக்கு தக்கினபடி மெஷர்மெண்ட் போட்டு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
இல்லை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. இப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என்னோட சேனலை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.